கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் பார்க்க போகிற வசனம்னா யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யார் சொல்கிறார்னா யோபு சொல்கிறார் கடவுளை பார்த்து. சகலத்தையும் செய்ய வல்லவர், எந்த காரியனாலும் இது செய்யவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை பாருங்கள். யோபு சொல்கிறாரு, நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கள், கடவுள் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதான் சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எந்த ஒரு காரியனாலும் இது என்னால் முடியவே முடியாது, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது, இந்த காரியம் செய்யவே முடியாது, இது எனக்கு படிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது, அவர் சித்தம் என்னது, அவர் செய்ய நினைச்ச காரியம் யார் தடுத்து நிறுத்தினாலும் அது தடைபடவே படாது. மனுஷன் தடுத்து நிறுத்த முடியுமா? கடவுளுக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்தையே படைத்தவர். அப்போ மனுஷன் தடுத்து நிறுத்த முடியுமா? அவர் செய்ய நினைச்சதை மனுஷன் தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லுது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது காரியம் இது முடியல, என்னால் இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியல, எனக்கு வேலையே கிடைக்கலையே, எனக்கு இந்த படிப்பே வரமாட்டேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த வசனத்தை சொல்லுங்கள். அந்த வசனத்தை டெய்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்.